ரத்தம் உங்களுக்குள்ள பாய்ந்து விடுதுங்க. அதை நீங்க முதல்ல விசுவாசிக்கணுங்க. கல்வாரி சிலுவையில இயேசு என்ன தெரியுங்களா பண்ணாரு? சாத்தானுடைய தலையை தன்னுடைய ரத்தத்தை ஊத்தி அவர் அப்படியே அதை நசுக்கி உலகத்தையே ஜெயம் கொண்டவர். அப்படி உலகத்தை ஜெயித்தவருடைய ரத்தம் தாங்க நமக்குள்ள பாய்ஞ்சிட்டு இருக்கு. எந்த ஒரு அந்தகார சர்ப்பங்களும் பில்லி சூனியங்களும் கட்டுகளும் மாந்திரிகங்களும் எதுவுமே நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அது நம்மள பயமுறுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தற்கொலை பண்ற அந்த எண்ணத்தை கொடுக்கறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துரு அப்படின்னு சொல்றது, குடும்பத்தோட கணவன் மனைவியோடு சேர்ந்து இருக்க கூடாதபடி ஏதாவது நமக்கு பண்ணிக்கலாம், ஒரே குழம்பி போன நம்மள புத்தி நமக்கு பேதலிச்ச மாதிரி நமக்கு சிந்தனையை கொடுக்குது. அதுகிட்ட நம்ம சொல்லுங்க, யார் நீ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? யூத கோத்திரத்தின் ராஜ சிங்கம், அவருடைய ரத்தம் எனக்குள்ள ஓடிட்டு இருக்குது, அவருடைய ரூபம் நானு. என்கிட்ட நீ நிக்காத, என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நாம அது மூஞ்சுக்கு நேரம் சவால் விடணுங்க. அதால நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மள ஜெயம் எடுக்கிறதுக்கு முடியவே முடியாதுங்க. அதுதான் தோத்து போகணும். நம்ம முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இயேசுடைய ரத்தம் நமக்குள்ள இருக்குன்ட்டு எதுக்குமே தேவை பிள்ளைங்க பயப்படவே தேவையில்லைங்க. நீங்க முதல்ல விசுவாசிங்க.